அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, கொள்கை உறவுகளே, கடந்த 2 தினங்களாக மிகப்பெரிய ஒரு கவலைக்குள்ளான செய்திகளோடு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பயணித்து கொண்டிருக்கிறோம். நேற்று அதிகாலை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கோவிந்தக்குடி ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் பள்ளியில் இமாமாக பணியாற்றக்கூடிய சித்திக் ஃபிர்தௌசி அவர்கள் அவருடைய மைத்துனரோடு பணியை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கும்போது ஒரு வாகன விபத்தில் வந்து வஃபாத் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக அவருடைய மைத்துனரும் மரணித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னும் கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. கேள்விப்படக்கூடிய நம்மாலே வந்து இதிலிருந்து எப்படி மீள்றதுன்னு தெரியல. அப்படிங்கிறப்ப அந்த குடும்பம் இதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, எந்த ஆத்மாவையும் சக்திக்கு மீறி நம்ம சோதிப்பதில்லை அப்படிங்கிறான். இந்த இழப்பை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கு இந்த சோதனையை கொடுத்துருக்கிறான் போல இருக்கு. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்கள தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறாமா. அசாபை முசீபத்தின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவங்கள தான் சோதிக்கிறான். யார் உறுதியான இறை நம்பிக்கையோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்தை நேர்வழியில் செலுத்துவதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் இந்த 2 இழப்புகளையும் சந்தித்த மறைந்த அபு தல்ஹா அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும், அதே போல சித்திக் அவர்களுடைய மனைவியாக இருக்கட்டும், அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு பொறுமையை தந்து மன உறுதியோடு இந்த இழப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு உறுதியை தரணும்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்யணும். பொறுமை சாதாரண விஷயம் கிடையாது. இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷின் அப்படிங்கிறான். பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க. அது வந்து உள்ளச்சம் உடையவர்களுக்கு அது பெருசாக இருக்காது. எவர்களுக்கு உள்ளச்சம் இல்லையோ அவங்களுக்கு தான் அது ரொம்ப பெருசாக தெரியும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இறையியல் சார்ந்து நாம் அறிந்தவரை மார்க்க ரீதியோடு வாழ்ந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்குது. இந்த இழப்புகளின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கு நல்லதை கண்டிப்பாக தருவான் அப்படிங்கிறத நம்ம ஆதரவு வைக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்கள தான் என்ன செய்கிறான் அப்படின்னா அவருடைய உயிரை கைப்பற்றுறான். அப்படி கைப்பற்றக்கூடிய நேரத்தில் எவர்கள் பொறுமையாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்த சொர்க்கத்தை வழங்குவதாக சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை கண்டிப்பாக அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும். மரணித்த 2 இளம் சகோதரர்களுக்கும், ஒரு மார்க்க அறிஞருக்கும் ஒரு ஹாஃபிதுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்ல ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்தில் உயர்ந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைக்க வேண்டும். அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கு எந்த குறையும் இல்லாத மகத்தான ஒரு கூலியை வழங்க எல்லோரும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த 2 சகோதரர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்திற்காகவும் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குடும்பத்திற்கு அழகிய பொறுமையோடு கூடிய ஒரு வாழ்வை தருவதற்கு நாமும் அதிகமாக பிரார்த்திக்கின்றோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.